ஹாய் ஆல். ரம்ஜான் வந்துட்டாலே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறது நோம்பு கஞ்சி தான். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ்களுக்காக இப்போ ஒரு சிம்பிளான நோம்பு கஞ்சி ரெசிபி. வெல்கம் டு சிம்பிளி பானு ஷேர்ஸ். தேவையான பொருட்கள்: 1 கப் சீரக சம்பா ரைஸ், 1/4 கப் பாசிப்பருப்பு, 100 கிராம் மட்டன் கீமா, 1 கப் தேங்காய் பால், 25 சின்ன வெங்காயம், 2 கீரை பச்சை மிளகா, ஒரு குட்டி தக்காளி, கொஞ்சம் புதினா கொத்தமல்லி தழை, 2 பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. முதல்ல அரிசியையும் பருப்பையும் 1 மணி நேரம் தண்ணியில நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ கேஸை பற்ற வைங்க. 2 ஸ்பூன் நெய் போடுங்க. ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருங்க. இப்ப பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சு விடுங்க. அடுத்து வெட்டி வச்சிருக்க அந்த காய்களை ஆட் பண்ணுங்க. வெங்காயம், தக்காளி, கீரை பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. இப்ப புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை அதெல்லாம் ஆட் பண்ணி கிளறி விடுங்க. காயை கொஞ்சம் வதங்க விட்டு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுங்க. இப்போ மட்டன் கீமாவை ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா சுருள கிளறி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து கறி நல்லா சுருள கிளறி விடுங்க. இதுலயே பாதி கறி வெந்துடும். இப்போ ஊற வச்சிருக்க அரிசியும் பருப்பையும் சேர்த்து கூடவே 6 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அரிசி பருப்பு நல்லா கரையிற வரைக்கும் ஒரு 20 நிமிஷம் சிம்மிலேயே வேகட்டும். இப்போ ஊற வச்ச 2 ஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்து கலந்து விட்டுருங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி மூடி போட்டு வேக விட்டுருங்க. 20 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பும் நல்லா வெந்து போயிருக்கும், கறியும் நல்லா கரைஞ்சு போயிருக்கும். இப்போ எடுத்து வச்சிருக்க தேங்காய் பாலை ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான நறுக்குன கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் போட்டு 2 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா கமகமக்கிற சுவையான வாசனையான நோம்பு கஞ்சி ரெடி. இன்னும் இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.